Hi friends, welcome to Geetha's World. இன்னைக்கு இந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு தான் மார்க் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்காக ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ளவுஸை நல்லா விரித்து லே பண்ணிக்கோங்க. பேக் சைடு வர மாதிரி. இந்த ஹார்ம் ஹோல் சைடு ஏதாவது ஃபோல்டிங் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து அதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா? நல்லா ப்ளவுஸை அயன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. ஷோல்டர் கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ப்ளவுஸை ரொம்ப இழுக்கக்கூடாது. வேர் பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்கோ அந்த அளவு எடுக்கணும். பேக் சைடு 20 இருக்குது, ஃப்ரண்ட்டு ஹூக் சைடு 20 இருக்குது. நம்ம காஜா சைடு அந்த காஜா எங்கே இருக்கோ அங்கே தான் எடுக்கணும். பேக்லேயும் இந்த சைடு ரைட் டு லெஃப்ட்டு 8.5 இருக்குது. பேக்கு 20 இருக்குது. இப்போ இது சப்போர்ட் ஃபுல்லாக டோட்டல் பண்ணிக்கணும். டோட்டல் பண்ணிட்டு அதை 4 டிவைட் பண்ணோம்னா நமக்கு 9.25 கிடைக்குது. இதை வச்சு தான் நம்ம ப்ளவுஸ் மார்க் பண்ண போகிறோம். இந்த 9.25 மார்க் பண்ணிட்டு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பார்த்து ப்ளவுஸை இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. செல்வேஜ் எனக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ராய்ஜஸ்க்கு ஒரு லைன் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சு, உங்கள்கிட்ட நிறைய கிளாத் இருந்தால் 2 இன்ச் கூட விடலாம். ஏன்னா ப்ளவுஸ் பேக் சைடு திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு ப்ளவுஸ் நல்லா சீட் ஆகும். அதுக்காக தான். இப்போ ஹைட் எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த டாட் பிடிச்சிருக்கிறதுலேருந்து எடுத்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து எடுத்துகிட்டு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக. எவ்வளோ டோட்டல் இருக்குதுன்னு பார்த்து ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுருவோம். லைன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேக் சைடு எவ்வளோ ஹைட்டுன்னு பார்க்கலாம். ஷோல்டரோட ஜாயிண்ட் இருக்குது இல்லையா, ஃப்ரண்ட் பேக்கு, அந்த ஜாயிண்ட்லேருந்து அப்படியே நெக் எடுத்துகிட்டு வாங்க. நெக் எடுத்துகிட்டு வந்திங்கன்னா கரெக்டாக நமக்கு சென்டர் கிடைக்கும். அதே மாதிரி இடுப்பு சைடும் ஃபோல்ட் பண்ணி சென்டர் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பேக்கு நெக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே நம்ம ஸ்டிச்சிங்க்காக 1/4 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்து 9.25 தான் இருக்குது சுற்றளவு. இதுக்கு நம்ம 5.5 ஷோல்டர் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். நான் பேக்கில் கொஞ்சம் நெக்கு யூ ஷேப் இல்லை, ரவுண்ட் ஷேப் எடுக்கிறதால 1/4 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன் ஷோல்டரில். அதனால் 5.25. நெக்கு பாருங்கள் நல்லா ரவுண்டாக இருக்குது. அதாவது 5.25. இப்போது நம்ம அந்த 5.25 மார்க் பண்ணோமே, அதிலேருந்து ஷோல்டருக்கு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் சைடு 1/2 இன்ச்சும் நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்சும் போச்சுன்னா நமக்கு 2.25 இன்ச்சு கிடைக்கும். ப்ளவுஸ்லேயும் பாருங்கள் பர்ஃபெக்டாக 2.25 தான் இருக்குது. இப்போ நம்ம சென்டர் மார்க் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி கரெக்டாக சென்டர் வச்சு ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கலாம். கீழே இடுப்பாண்ட ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தான் வரும். ஏன்னா நம்ம டாட் பிடிச்சிருக்கிறதால அந்த மாதிரி சீட் பண்ணிங்கன்னா தான் ப்ளவுஸ் கரெக்டாகவும் இருக்கும். சரிங்களா? அந்த டாட்டுக்கான இடத்த விட்டுட்டு ப்ளவுஸை லே பண்ணுங்கள். இப்போது நம்ம நெக்கு ஸ்டிச்சிங் லைன் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சிங் லைனில் வச்சுட்டு ரெடி லைனை அப்படியே கம்ப்ளீட் மார்க் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் நெக் உள்ளே தள்ளி விட்டுருங்க. உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் உள்ளே தள்ளிட்டு பின் பண்ணிடலாம். அப்போ அது வெளியில் வராது. இப்போ கரெக்டாக நம்ம அப்படியே ரெடி அளவு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் கரெக்டாக அந்த நம்ம கீழே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதிலேருந்து போட்டுட்டு ஆர்ம் ஹோல் ஆகிட்டு ப்ளவுஸில் இருக்கிறத விட 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கணும். இப்போது நெக்கு இது ரெடி அளவு. இது நம்ம கட்டிங் லைன். நீங்கள் இது டாட் டாட்டாக போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நம்ம இதில் கட் பண்ணணும். ஸ்டிச்சிங் லைன் ரெடி அளவு வந்துடும். இப்போ எவ்வளோ இருக்குது இங்கே ஆர்ம் ஹோல் சைடு நம்ம மார்க் பண்ணமோ அதை
ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணோம் இல்லையா, அதாவது வீடியோவில் பாருங்கள் புரியும், நான் சொல்கிறது புரியலன்னா. வச்சுட்டு இங்கே பாக்ஸ் போட்டுடலாம். சரிங்களா? பாக்ஸ் போட்டுட்டு இப்போ 9.25 நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம்ல, அதை மார்க் பண்ணிடலாம். இப்போது ஷோல்டர்லேருந்து கரெக்டாக ஆஃப் எடுத்துக்கலாம். இது வந்து ஆர்ம் ஹோல் டெப்த் வரையறதுக்காக மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு ரவுண்ட் பண்ணிவிடுங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைன் தொடர வரைக்கும். இப்போ வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எப்போவுமே பேக் சைடு கை எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் வந்து டெப்த் எடுத்துருப்போம், ஃப்ரண்ட் எடுக்கக்கூடாது, பேக்கு இந்த மாதிரி உள்ளே மடிஞ்சிருந்தால் நல்லா அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு வளர்ந்துக்குங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை வளர்ந்துக்குங்க. ஏன்னா நமக்கு வந்து ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக இருக்கணும். அது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா ஷோல்டர் வந்து டவுன் ஆகிறது, இல்லை ப்ளவுஸ் சரியாக வந்து சீட் ஆகாது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இப்போ வந்து இது வந்து கட்டிங் லைனு, இது நம்ம வரைகிறது வந்து நம்ம ஸ்டிச்சிங் லைன். சரிங்களா? இது ரெடி அளவு. இதில் தான் வந்து நம்ம அளந்து பார்க்கணும். பாருங்கள், கரெக்டாக வருது. ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வருது. 9 இருந்தது ப்ளவுஸில், இதில் வந்து 9.1 வருது. அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது. அது கரெக்டாக இருக்குது, விட்டுடலாம். இப்போ இடுப்பை வந்து அளந்துக்கலாம். கரெக்டாக கொக்கி சைடுலேருந்து அளந்துக்கலாம். கொக்கி சைடுலேருந்து இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பை மூவ் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக அளவு கிடைக்கும். நம்ம லாஸ்ட்டு காஜா எங்கே கட்டியிருக்காங்களோ அங்கே வரைக்கும் தான் அளக்கணும் எப்போது. சரிங்களா? 30 இன்ச்சு வருது எனக்கு கரெக்டாக. அது வந்து 4 டிவைட் பண்ணோம்னா 7.5 இன்ச்சு தான் நான் டாட்டுக்கு விடுவேன் எப்போவுமே. எனக்கு 1 இன்ச்சு விடுறது வந்து எனக்கு அது சரியாகாது. 1/2 இன்ச்சு விட்டால் தான் எனக்கு பின்னாடி சுருக்கம் இல்லாமல் இருக்க மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இப்போ டாட்டை வந்து கரெக்டாக சென்டர் எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணோம்னா ஹைட் வந்து போதும். 1/2 இன்ச்சு விட்டோமா, இந்த சைடு 1/4 இன்ச்சு, இந்த சைடு 1/4 இன்ச்சு, அவ்வளோதான். டாட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது பேக் சைடு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது இது கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு கட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணணும். அதனால் நெக்கு கட் பண்ண வேண்டாம், மீதியெல்லாம் வந்து கட் பண்ணிப்போம். எங்கெங்கே நாச்சஸ் போடணுமோ கரெக்டாக அதுவும் நாச்சஸ் போட்டுக்கணும். ஏன்னா நாச்சஸ் போட்டால் தான் நம்ம ப்ளவுஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், எந்த குழப்பமும் வராமல் இருக்கும். சரிங்களா? இப்போ நெக்குக்கிட்டேயும் ஒன்று போட்டாச்சு. இப்போ அப்படியே அதுக்கு கீழே வந்து கிளாத் இருக்கா, அங்கே வந்து ப்ளவுஸை போட்டுக்கலாம். அதாவது பேக் சைடு நம்ம கட் பண்ணோம்ல, அது போட்டுட்டு நம்ம பேக் சைடை விட இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. சரிங்களா? நான் வந்து அப்படியே பேக் சைடு எவ்வளோ இருக்கோ அதே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து, அதாவது ஆர்ம் ஹோல் சைடு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டு போட்டிங்கன்னா பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கடைசியாக ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பயம் இல்லாமல் ஃபினிஷ் பண்ணலாம். சரிங்களா? பேக் சைடு போட்டு நம்ம ஆர்ம் ஹோல் வரைஞ்சாச்சு, நெக்கும் வரைஞ்சாச்சு. இப்போ வந்து ப்ளவுஸ் பார்ட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், டாட்டோட வந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கணும். சரிங்களா? சென்டர் பாயிண்ட் எடுத்து நம்ம அந்த சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டாட்டுக்கு வந்து கீழே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நெக்கு வரையும். ஃப்ரண்ட் நெக்கு கரெக்டாக நம்ம ரெடி அளவில் நம்ம ப்ளவுஸை போட்டுடணும். போட்டுட்டு எவ்வளோ நெக் இருக்கோ ரெடி நெக்கு வரைஞ்சிடலாம். பேக் சைடு வரைஞ்ச மாதிரி தான் இது வந்து ரெடி அளவு. நம்ம இதிலேருந்து 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கணும். இது கட்டிங் லைன். சரிங்களா? இப்போ வந்து சைடில் வந்து நம்ம கிராஸ் பட்டிக்கு கட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ஆல்ரெடி விட்ருக்கோம், அதனால் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம கீழே கொண்டு வந்து எங்கே இருக்கோ பாயிண்ட்டு அதை விட கீழே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணணும். நான்
நான் சொல்கிறது புரியலன்னா நீங்கள் மார்க் பண்ணுறத வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டாட்டோட சென்டர் பாயிண்ட்டு, அதாவது நம்ம ஷேப் எடுக்கிறதுக்காக இது வந்து 34 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து லூசிங்காக விட்டுருக்கிறது வந்து கணக்கு எடுக்க வேண்டாம். அதனால் 3.4 வரும். நான் வந்து அது 3.5 வச்சுருக்கேன். 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம சென்டர் பாயிண்ட், ஏன்னா நம்ம சைடில் கொக்கி பட்டி வி பட்டி அடிப்போம்ல, அதுக்காக 1/4 இன்ச்சு சேர்த்துக்கணும். பாயிண்ட் மார்க் பண்ணி ஷேப் எடுத்து கட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ ஆர்ம் ஹோலுக்கு வந்து மேலேயும் எடுக்கக்கூடாது, கீழேயும் எடுக்கக்கூடாது. கரெக்டாக வந்து அந்த ஃபோல்டிங் வருது இல்லையா, அங்கே மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க போதும். ஜாஸ்தி எடுக்கக்கூடாது, ஷேப் வந்து மாறி போயிடும். ஜஸ்ட்டு 1/4 இன்ச்சு, அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணியாச்சு. இப்போ நெக் கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக எந்தெந்த லைனுன்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே பிகினர்ஸ்க்காக தான். நான் சப் டீட்டெயிலாக வந்து அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். தெரிஞ்சவங்க இதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ பேக் நெக். இப்போ பேக் நெக்கும் கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பட்டி கட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த பேலன்ஸ் இருக்குது கிளாத்து. இது வந்து நான் 90 சென்டிமீட்டர் எடுத்ததால் எனக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா எவ்வளோ இருக்கோ எடுத்துக்கோங்க. உள்ளே கொடுக்கறதுக்கு வேறு ஏதாவது பீசஸ் எடுத்துக்கலாம், பட்டிக்கு உள்ளே வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்கறதுக்காக. இப்போ பட்டி கட் பண்ணுறதை பார்க்கலாம். ரா எட்ஜஸ்க்கு ஒரு லைன் பண்ணிட்டு நான் ஒரு 1.25 இன்ச்சுக்கு ஒரு லைன் பண்ணுறேன். அடுத்து இப்போ ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கலாம். அந்த ரா எட்ஜஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ப்ளவுஸில் வந்து கரெக்டாக கொக்கி பக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஹைட்டு நமக்கு ஒரு 2.25 வருது. இதாக கூட எவ்வளோ அளவு வருதோ அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக விட்டுடலாம். சரிங்களா? அங்கேருந்து டாட் பாயிண்ட் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக போயிருக்கோம் இல்லையா, அதுவும் சேர்த்து எடுத்துக்கணும். அந்த இடத்துல எவ்வளோ இருக்கோ அதோட 1/2 இன்ச்சு சேர்த்துக்குங்க. இதே மாதிரி தான் பட்டி ஃபுல்லாகவே மார்க் பண்ணணும். இங்கே எடுக்கிறதுக்கு பதில் உள்ள ஃபினிஷிங் இருக்குது இல்லையா, அங்கே எடுத்துக்கிறது இன்னும் பெஸ்ட்டு. இருக்கிறத விட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இப்போ இந்த பாயிண்டெல்லாம் வந்து லைன் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இதுதான் பட்டி. இப்போ பட்டி பீஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ரண்ட் சைடு வரணுன்றதுக்காக ஒரு நாச் பண்ணிக்கலாம். ஜாயிண்டில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ கட் பண்ணியாச்சு. இது பேலன்ஸ் இருக்க கிளாத் வந்து ஹூக் பட்டி ஹை பட்டிக்கு ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுவும் ஃபினிஷ் ஆச்சு. எல்லாம் கட் பண்ணியாச்சு. இதோட கை தான் கட் பண்ணணும். இப்போ பேலன்ஸ் இருக்க கிளாத்தை வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணி போட்டுடலாம். ரைட் எது ராங் எதுன்னு எந்த சைடு, அதாவது ரைட் சைடு ராங் சைடு. ஏன்னா ப்ளவுஸில் வந்து அதுவும் இந்த டெரிகோஸ் ப்ளவுஸில் வந்து மோஸ்ட்லி தெரியாது, 2 சைடும் சேமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அது மட்டும் அப்பப்போ மார்க் பண்ணிக்கோங்க. இந்த செல்வேஜ் வந்து எனக்கு வேண்டாம், நான் எதுக்கும் யூஸ் பண்ணுறது இல்லை, மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். செல்வேஜ் விட்டுட்டு ஒரு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 1.25லேருந்து 1.5 இன்ச்சு ஃபோல்டிங்காக இது. இப்போ கையோட லென்த் வந்து பார்க்கலாம். ப்ளவுஸ்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, என்ன வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிப்போம். கை அப்படியே லே பண்ணிவிட்டு எங்கே ஸ்டிச்சிங் வருதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிட்டு அதை விட தள்ளி ஒரு பாயிண்ட், அதாவது உள்ளே தள்ளணும். சரிங்களா? இப்போ மேலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு இப்போ கையோட ஷேப் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டு ஆர்ம் ஹோல் வந்து டெப்த் எடுக்கிறதுக்கு மேலே 1 இன்ச்சு, கீழே வந்து 1/2 இன்ச்சு விட்டுடணும். சென்டரை வந்து 3/4 இன்ச்சு கரெக்டாக இதனோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு
அங்கே வந்து ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேலே 1 இன்ச் எடுத்தோமா, கீழே 1/2 இன்ச் இருக்குது. இது அந்த 1 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி இந்த சென்டராக ஒரு பாயிண்ட் பண்ணோம்ல, அதை டச் பண்ணி கீழே 1/2 இன்ச் வச்சுமா, அதில் வந்து முடிச்சிடணும். இதுதான் ஆர்ம் ஹோல் டெப்த்து. இப்போது நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கொஞ்சோண்டு ஜாயின் போடுற மாதிரி இருக்குது. நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை அது வேண்டான்னு இல்லைங்கன்னா விட்டுடலாம். சரிங்களா? சென்டர் ஒரு நாட்ச் பண்ணிவிட்டு கையை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபோல்டிங்கில் இருக்குது இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து எடுத்துடலாம். கரெக்டாக எப்படி வரைஞ்சிருக்குமோ அதிலே எடுத்துக்கலாம். இது ஃப்ரண்ட் சைடுன்றதுக்காக அங்கேயும் ஒரு நாட்ச் பண்ணி வச்சுப்போம். இப்போ கையோட ஃபோல்டிங் அங்கேயும் ஒரு நாட்ச் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பேலன்ஸ் இருக்க கிளாத்தில் நம்ம நெக்குக்காக கிராஸ் பட்டி எடுத்துப்போம். நல்லா ஃபுல் கிராஸில் போடணும். சரிங்களா? இந்த மாதிரி லைன் பண்ணிக்கோங்க. இது வந்து ரைட் எது ராங் எதுன்னு பார்க்குறதுக்காக. சரிங்களா? இப்போ ஒரு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க லைன். இது வுட்டு ஸ்கேலாக இருந்தால் கரெக்டாக 1.25 இன்ச்சுக்கு இருக்கும். அது வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஸ்கேல் வந்து 1 இன்ச்சு தான் இருக்கும். அதனால் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நான் லைன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான்ப்பா. இது கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை கட் பண்ணிட்டோம்னா ப்ளவுஸ் கட்டிங் வந்து ஃபினிஷ். இப்போது எல்லாம் வந்து கட் பண்ணியாச்சு. இந்த பேலன்ஸ் இருக்க கிளாத்தெல்லாம் ப்ளவுஸ் முடிக்கிற வரைக்கும் எதையும் தூக்கி போடக்கூடாது. சரிங்களா? அவ்வளோதான்ப்பா, ப்ளவுஸ் கட்டிங் முடிஞ்சது. இது வரையும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.